ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை சுத்தம் செய்கிறப்ப வாழைப்பூவோட நரம்பு பகுதி, கண்ணாடி மாதிரி இருக்க அந்த முதல் பகுதி, அது ரெண்டையும் வாழைப்பூலேருந்து நீக்கி வாழைப்பூவை சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். வாழைப்பூ உருண்டை பண்ணுறதுக்கு கடலப்பருப்பை 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூ உருண்டை பண்ணுறதுக்கு வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் வாழைப்பூ முழுந்துற அளவு தண்ணி வச்சு வாழைப்பூவை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நைஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாழைப்பூவை மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைக்கிறதுனால 2 பாதியாக நறுக்கி வச்சுக்கிட்டால் போதும். வாழைப்பூ 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் மாற்றி தண்ணியை நல்லா எடுத்துட்டு வாழைப்பூவை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல். வாழைப்பூ உருண்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கணும். 4 சின்ன வெங்காயம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வேக வச்சு எடுத்த வாழைப்பூவை சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்ச கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி, பூண்டு விழுது, உப்பு, தேங்காய் விழுது சேர்த்து ஒரு லெமன் சைஸுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். வாழைப்பூ உருண்டை செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ உருண்டைகள் ரெடி ஆகிறதுக்குள்ள குழம்பு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, புளித்தண்ணி சேர்த்து குழம்பு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அரிசி கழுவுன 2வது தண்ணியை பயன்படுத்துகிறப்ப குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். வாழைப்பூ உருண்டைகளை நல்லா திருப்பி எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். குழம்பு தாளிப்புக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம், சோம்பு, நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி, பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மசாலாவை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாழைப்பூ உருண்டைகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். வாழைப்பூ உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் விழுது சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.